ஏங்க மணி 11 ஆச்சு, இன்னும் தூங்கலையா நீங்க? ஆபீஸ் ஸ்டாஃபோட சம்பள லிஸ்ட் போடுறேன், கணக்கு டேலி ஆக மாட்டேங்குது. எத்தனை தடவை திட்டினாலும் இந்த மகா அடங்கவே மாட்டேங்கிறாங்க. முந்தா நாள் ஸ்வீட் செய்யறேன்னு சொல்லிட்டு. ஏய், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசுற? உங்களுக்கு உங்க கணக்கு முக்கியம், எனக்கு ஏன் கவலை. வந்துட்டான் பாரு உன் புள்ள, ஒன்ன மாதிரியே குதிக்கிறான். டேய் அரவிந்த், டேய் உன்னதாண்டா. டேய் ஏண்டா சாமி வந்த மாதிரி ஆடிட்டு இருக்க? வாட் மாம்? அப்பாவுக்கு கணக்கு டேலி ஆலியா கொஞ்சம் பார்க்க கூடாதா? என்ன டாட் கணக்கு? வாட்ஸ் ஹேப்பனிங்? ஏய், ஆபீஸ் சம்பள லிஸ்ட்ரா, டேலி ஆக மாட்டேங்குது. இஸ் இட்? ஓகே, லெட் மீ see. That's it. It's over. Your accounts are ready. பரவாயில்லைங்க இல்ல? எப்படிடா? That's abacus, dad. அப்படின்னா கால்குலேஷன்ஸ்ல டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு மாம். எவ்வளவு பெரிய கணக்கா இருந்தாலும் அந்த ஷார்ட்கட்ல போய் கனெக்ட் பண்ற டெக்னிக் எனக்கு தெரியும். That's called abacus. இதெல்லாம் தெரிஞ்சு என்னப்பா புண்ணியம்? அப்படின்னா மகாவை இன்னும் கணக்கு பண்ண தெரியலையே உனக்கு? மகாவை அபாகஸ் மெத்தட்ல சீக்கிரமா கணக்கு பண்ண ஏதாவது வழி சொல்லுடா. Dad, what happened to mom? ஏன் இப்படி பேசுறாங்க? அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா எனக்கு அதுவே போதும்டா. சரி சரி, சீக்கிரமா போய் தூங்குங்க. ஏய், உட்காரண்டா. It's okay, dad. I'm comfortable. ஐயோ சாரி அத்தை. மாமா இதோ பிடிங்க, இந்த செக் புக்ல உங்களோட கையெழுத்து வேணும். மணி சாருக்கு சம்பளம் முதல் செக் என் கையால கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் மாமா, நம்ம பிஸ்கட் கம்பெனியோட ஸ்டாண்டர்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்னும் புது புது ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? நினைக்கிறோமா? நினைக்கிறோனே வச்சுக்கோயேன். அதான பார்த்தேன். மாமா, நானும் மணி சாரும் கொஞ்ச நாளா இத பத்தியே தான் பேசிட்டு இருந்தோம். மணி சாரா? அடேங்க அப்பா, அது யாரு? புது மணி சார்? சுப்பிரமணி சாரு. ஓ அவனா? சரிம்மா, விஷயத்துக்கு வாமா. ஏதோ புது ப்ராடக்ட்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? மாமா, அது பெங்களூர்ல ஒரு கம்பெனி இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹனிலலாம் பிஸ்கட் செய்யறாங்களாம். அதுவும் பலாப்பழம் டேஸ்ட்ல ஒரு பிஸ்கட் சூப்பரா இருக்கா மாமா. நாம பெங்களூர் கம்பெனியோட ஒரு பிசினஸ் டைப் போட்டுக்கிட்டா நம்ம காம்படிட்டர்ஸை விட பெஸ்ட் ப்ராடக்ட்டை நம்ம தந்துடலாம். யோசிக்கலாமா? மாமா, யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல மாமா. நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். பிளான்லாம் சூப்பரா இருக்கு. நான் எப்ப வேணாலும் பெங்களூருக்கு போவேன். இந்த செக்ல மட்டும் ஒரு சைன் போட்டுருங்களேன். அம்மா, நான் அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேம்மா. காலையில உன் செக் ரெடியா இருக்குமா? ஓகே ஓகே, குட் நைட். குட் நைட். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஆட்டோக்காரன் செய்யற வேலைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளமா? இது ரொம்ப அக்கிரம அநியாயங்க. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? இது அவளோட பணண்டி, கொடுத்துதான் ஆகணும். இருந்தாலும் கையெழுத்து போடுறது நீங்க தானே. சரி, இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? நீங்க இந்த செக்ல கையெழுத்து போடக்கூடாது. நான் தானடி செக் சைனிங் அத்தாரிட்டி. அப்படியே ரப்பர் ஸ்டாம்பாவே இருக்காதீங்க. உங்களோட பவர் அந்த மகாவுக்கு ஒரு தடவையாவது காட்டுங்க. டாட், ஒரு ஆட்டோக்காரனுக்கு 1 lakh சம்பளமா? இட்ஸ் டூ மச். அநியாயம் டாட். கனடால பேசிக் பேயே 1 lakh கிடையாது.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயசா தீர்க்க சுமங்களே நல்லபடியா இருங்கப்பா. அம்மா, மும்பை ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறோம். சரி சரியா, இங்க பாரு, எத்தனை நாளானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு தான் நீ சென்னைக்கு திரும்பி வரணும், புரியுதா? மா 365 தடவை நீங்க சொல்றது, நீங்க சொல்லும்போது நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன மீனா பேசவே மாட்டேங்கிற? ஆண்டி, நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு எங்களை மும்பைக்கு அனுப்புறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்க்கு நாங்க 2 பேரும் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுப்போம். கூடிய சீக்கிரமே ஒரு பேரனோ இல்ல பேத்தையோ உங்க கையில கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? அது போதும் எனக்கு. செலியன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சூர்யா. சூர்யா, டிக்கெட் என்னாச்சு சூர்யா? நீங்க காரியத்திலேயே கண்ணாருங்க. டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நான் கையோட வாங்கிட்டே வந்துட்டேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. ம். அம்மா, நான் பேக் எடுத்துட்டு ஹலோ, வந்துடுறேன். உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்க பேக் எல்லாத்தையும் எடுத்து நான் காருக்குள்ள வச்சுட்டேன். நான் இன்னைக்கு லீவ் போட்டேன். என் காரும் ரெடியா இருக்கு. நாங்க எல்லாரும் உங்களை ஏர்போர்ட்ல விட்டு தான் திரும்பி வருவோம். ஓகே, Thank you, ரொம்ப சூர்யா. தேங்க்ஸ் சூர்யா. வாங்க போலாம். வாங்க போலாம். அம்மா, நான் சரிப்பா. கிளம்புறேன். பாய்மா. ஜாக்கிரதப்பா. ம். மீனா ஜாக்கிரதமா. வரும்போது என் பேரனோட தான் வரணும், சரியா? ஓகே ஆண்டி. சரி, போயிட்டு விட்டு வரேன். வந்துடுறேன், பாய். வாங்க. ஏய் நேரா ஆடுறா. டாட். ஏய், ஆ. Hey. Hey, I got it. குட் மார்னிங் மாமா. Hi, Maha. குட் மார்னிங். குட் மார்னிங் Morning. அத்தை. குட் மார்னிங். Hey, hey. ஏய், ஏய். ஆ. Oh, Dad, what, Dad? ஹலோ. Yes. யா யா. Ah, I'm on that's the way. it. Okay, give. Come on, Dad. Let's start மாமா, again. ஆ, செக் புக். அத்தை அத்தை. அத்தை. இதோ இருக்கு. Oh, Thank you. Oh, பை great மாமா. shot. பை அத்தை. ம். ஏய் சீக்கிரம் போடுறா. wait, Dad. Don't be in a hurry. ஏய் மாமா. மாமா, இதோ வர. இங்க வா. இது நான் கொடுத்த செக் இல்லையே. தெரியுமே. நான் 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தேன். ஆனா இதுல 25,000 ரூபாய்க்கு நீங்க சைன் பண்ணிருக்கீங்க. ஆமாமா, அவனுக்கு அவ்வளவுதான் சம்பளம் கொடுக்க முடியும். அதுவே அதிகம், Dad. என்னம்மா உன் பிரச்சனை? மாமா, மணிக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். யாரை கேட்டு நீ ஃபிக்ஸ் பண்ண? இல்ல, யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? மாமா, நீங்க அப்ஜெக்ட் செய்ய மாட்டீங்கன்னு ஐ நினைச்சேன். அப்ஜெக்ட். இது ஏன் கம்பெனி. ஆனா நடத்துறது நான். நிர்வாகம் என் கையில இருக்கு. நீ என்ன கேட்கணுமா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல உங்க அத்தை இருக்கிறா. அவகிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். ஆளுக்கு ஆட்களை நியமிக்கிறதும் சம்பளம் கொடுக்கறதும் முடிவு பண்ண இது வண்டி கடையோ பொட்டி கடையோ இல்லம்மா. மாமா, அவர் கம்பெனி எக்ஸிகியூட்டிவ். இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில வேலை பார்த்த எக்ஸிகியூட்டிவ்க்கு நாம 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம். கரெக்ட். அவர் லண்டன் யூனிவர்சிட்டியில MBA பண்ணவர். சுவிட்சர்லாந்துல 8 வருஷம் ஒரு கன்ஃபெக்ஷனரி யூனிட்டை சொந்தமா நடத்தினவர். அவருக்கு கொடுக்கலாம், கொடுத்தோம். சுப்பிரமணி தகுதி என்ன, படிப்பு என்ன சொல்லுமா? வெறும் +2. பிராட்வேல இருந்து பனகல் பார்க் வரைக்கும் ரூட் தெரியும். பிஸ்கட் கம்பெனி பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு பிஸ்கட் கம்பெனியை பத்தி என்ன தெரியும்? நீங்க எப்படி என் கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் சொல்லட்டா? நீங்க 10th ஃபெயில். லுக் மகா, நம்ம கம்பெனி மெஷின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக். அதனால ஆட்டோ ஓட்டரோட கூட்டு வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவா வச்சுட்டா நம்ம கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும்னு நினைச்சிட்டியா மகா? அடேங்கப்பா, ஆட்டோங்கிற இந்த ஒரு வார்த்தையை வச்சு எதுக்கு மோனையா 3 தடவை யூஸ் பண்ணிட்டியே. யூ ஆர் வெரி பிரில்லியன்ட் அரவிந்த். ஓகே மகா, தட்ஸ் எனஃப். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். யார் மாமா லிமிட்டை கிராஸ் பண்றது? நீங்களா இல்ல? இத பாருங்க மாமா, நான் பல தடவை சொல்லிட்டேன். சுப்பிரமணி விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன். அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவரை இன்சல்ட் பண்ணி சும்மா இருக்கிற என்ன கொம்ப சீவி விடுறீங்க. அப்புறம் நான் யாரை முட்டுவேன் எனக்கு தெரியாது.
யாரடி முட்டுவ? என்ன தானே? நான் முட்டினா நீ தாங்க மாட்ட. ஞாபகம் வச்சுக்க. சாந்தி, வாய மூடு. நிறுத்துங்க. இதே வார்த்தை அவகிட்ட சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு? மகா, நீ செய்தலாம் ரொம்ப தப்புமா. நேத்து வந்த சுப்பிரமணிக்காக எல்லாரையும் பகிச்சுக்கிறியா? ஆஃப்டர் ஆல் 1 லட்சம் என் உயிரை காப்பாத்தின ஒருத்தருக்கு சம்பளமா கொடுக்கறதுக்கு நீங்க விட மாட்டீங்க மாமா. அதுவும் நான் அவருக்கு சும்மா தரல. கம்பெனில வேலை வாங்கிட்டு தான் இந்த பணத்தை நான் கொடுக்கறேன். இந்த சம்பளம் வாங்குற தகுதி அவருக்கு இருக்கு மாமா. அந்த மேனேஜர் ஃப்ராட் செஞ்ச 25 லட்சத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் அவரு. He actually deserves the salary. அப்படி என்னமா அவன் மேல ஒரு ஸ்பெஷல் அக்கறை? இந்த கம்பெனி 15 வருஷமா நடக்குது. எத்தனையோ திறமைசாலிங்க வந்தாங்க போனாங்க. யாருக்காகவும் நீ இவ்வளவு மெனக்கெடலையே. சுப்பிரமணி மட்டும் இல்லனா நான் இன்னைக்கு உயிரோட உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கவே மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அவனுடைய சம்பளம் இவ்வளவுதாம்மா. உன் இஷ்டப்படி அவனை வேலைக்கு வச்ச, ஏன் இஷ்டப்படி நான் சம்பளம் கொடுப்பேன். I reject this proposal totally. Understand? சரி, எதுக்கு விதண்டாவாதம்? நான் இப்ப ஏன் முடிவை சொல்றேன். அந்த பணம் கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து போகலனா என் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து போகும். நான் வரேன். நில்லு மகா, என் முடிவை நான் சொல்றேன். அதையும் கேட்டுட்டு போமா. வர வெள்ளிக்கிழமை உனக்கும் அரவிந்துக்கும் நிச்சயதார்த்தம். நாளைக்கு ஜோசியர் ஜாதகம் பார்க்க வரார். அடுத்த மாசம் கல்யாணம். What? வாட்டுனா? I reject this offer. மகா, உன் கல்யாணம் என் பொறுப்பு, என் கடமை. நீ என் தங்கச்சி பொண்ணு. உன்னை கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவேன்னு என் தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். வேணான்னு மட்டும் சொல்லிடாத மகா. பாருங்க மாமா, உங்க முடிவுக்குலாம் நான் தலையாட்ட முடியாது. I'm sorry. மகா, 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 நில்லு மகா, நில்லு மகா, நில்லு. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நில்லு. எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். சொல்லு மகா. Come on, tell us, மகா. மகா சொல்லு. ரொம்ப சுலபமான காரணம் தான் மாமா. எனக்கு வரப்போற மாப்பிளையும் பிடிக்கல, வருங்கால மாமியாரையும் பிடிக்கல. நீங்க என் வாழ்க்கையை நாசம் பண்றதை விட நீங்க உங்க தங்கச்சிக்கு செஞ்சு கொடுத்த அந்த சோக்கால் சத்தியத்தை காப்பாத்தாம இருக்கிறதே எவ்வளவோ பெட்டர். டிரைவர், சார், இளவரசி என்கொயரி பண்ணோம். ஜோதி மேடம், சாரை கூட்டிட்டு போ. வாங்க. எப்படி இருக்கீங்க? எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? கார்த்திக் கொலை வழக்கில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அது சம்பந்தமா உங்களை விசாரிச்சுட்டு போறாங்க. விசாரணைங்கிற பேர்ல இந்த கேஸ்ல தீர்ப்பு சொல்லாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்ன இங்கேயே வச்சிருக்க போறீங்க? நான் தான் கார்த்திகை கொண்டேன்னு கோர்ட்லயே சொல்லிட்டேனே. இன்னும் நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கறீங்க? உண்மை, எங்க அண்ணன் சொன்ன சின்ன சின்ன பொய்யை கூட மறக்கவோ மன்னிக்கவோ தயாரா இல்லாம இருந்த நீங்க, சட்டமோ நீதியும் தர்மமோ காப்பாற்றப்பட வேண்டிய கோர்ட்ல எப்படி இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல துணிஞ்சிங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உட்காருங்க, உட்காருங்கன்னு சொன்னேன். வழக்கமா நான் விசாரணை கைதிகளை விசாரிக்கிற முறையே வேற. உங்ககிட்ட அந்த முறையை காட்ட வச்சிடாதீங்க. சொல்லுங்க, அந்த ஈசிஆர் பங்களால என்ன நடந்தது? நான் பிசினஸ் பண்ணுங்கிறதுக்காக கார்த்திக் ஒரு ஃபினான்ஷியர் கிட்ட எனக்கு பணம் வாங்கி தரேன்னு சொன்னான். என்னை ஈசிஆர் ரோட்ல இருக்கிற ஒரு பங்களாக்கு வர சொன்னான். நானும் அங்க போனேன். ஆனா அங்க எந்த ஃபினான்ஷியரும் இல்லை. குடிபோதையில கார்த்திக் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். நான் அவனை எச்சரிச்சேன், ஆனா அவன் கேட்கல.
என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவனை கொலை பண்ணிட்டேன். நான் அதை நம்பல. குடிபோதையில் இருக்க ஒருத்தங்கிட்ட இருந்து உங்களை மாதிரி திடகாத்திரமான பொண்ணு தப்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே வேற என்னமோ நடந்திருக்கு. உங்க கற்பனைகளுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. யார் அந்த ஃபைனான்சியர்? அவங்ககிட்ட என்ன பத்திரத்தில் கையெழுத்து போட்டீங்க? இப்போ அந்த பத்திரம் எங்க? அந்த பத்திரத்தை கார்த்திக் எனக்கும் உங்க அண்ணனுக்கும் டைவர்ஸ் பத்திரமா மாத்தி அனுப்பி வச்சிட்டான். எங்க அண்ணனா? சரி, என் புருஷனுக்கு. போதுமா? சரி, ஃபினான்ஷியரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு அவனை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. கார்த்திக் தான் என்னை அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சான். நான் அப்போ கார்த்திகை நல்லவன் நம்பினேன். அப்போ நம்பினீங்கன்னா இப்போ நம்பலையா? இது என்ன கேள்வி? இப்போ எப்படி நம்ப முடியும்? கார்த்திக் தான் என்கிட்ட தப்பான எண்ணத்தோட பழகி இருந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் கார்த்திக் வீட்டில் தங்கி இருந்திருக்கீங்க. கார்த்திக்கோட மனைவி அபியும் நீங்களும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அபியோட புருஷனை நீங்கள் அடித்து கொண்டு இருக்கீங்க. இதை பற்றி அபிகிட்ட என்ன சொன்னீங்க? கார்த்திகை கொலை பண்ணதும் அபிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? ஆமா. என்ன சொன்னீங்க? அது கார்த்திக் குடிபோதையில் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, அதனால நான் அவனை கொண்டுட்டேன்னு சொன்னேன். அப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, அப்படிதானே? ஆமா. நீங்க சொன்னதும் அபியோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது சொல்லுங்க. நீங்க சொன்னதும் அபியுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஃபோன்ல. நான் இருந்த மனக்குழப்பத்துல அவ என்ன ரியாக்ஷன் கொடுத்தான்றதை என்னால கவனிக்க முடியுமா? அப்புறம் அபி ஏன் ஜெயிலில் உங்களை வந்து சந்திக்கல? என் புருஷனை ஏன் கொன்ன அப்படின்னு ஏன் அவங்க கிட்ட சண்டை போடல? தான் புருஷனை கொன்னவள எப்படி அவ வந்து சந்திப்பா? அது மட்டும் இல்ல, கார்த்திக் தப்பானவன் அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. அதான் வந்து பார்க்கல. போய் நீங்க சொல்றது எல்லாமே போய். இது உங்க செல்போன் டேட்டா. கார்த்திக் கொலை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அபிக்கு ஃபோன் பண்ணல, எனக்கு மட்டும்தான் பண்ணிருக்கீங்க. வேற யாருக்கு நீங்க ஃபோன் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ரெக்கார்டு இதுல இருந்திருக்கும். எந்த ரெக்கார்டும் இல்லையே. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. பட் நீங்க அபிக்கு ஃபோன் பண்ணதுக்கான எந்த ரெக்கார்டும் இதுல இல்லையே. அது நான் ஃபோன் பேசுறவங்க போய் சொல்லலாம், ஆனா ஃபோன் போய் சொல்லாது. அபிக்கு நீங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அவங்க கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன் அவங்க வரல? எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், உங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கார்த்திக்குடைய பாடியை மார்ச்சரிக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் போலீஸ் வந்து கார்த்திக் இறந்த விஷயத்த முறையா அபி கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அபி கத்தி கதறி அழுது இருக்காங்க. நீங்க இந்த தகவலை ஏற்கனவே அபி கிட்ட சொன்னதாவே வச்சுப்போம். அப்படி இருந்தா அபி ஏன் போலீஸ் சொன்னதும் கதறி அழுது நடிக்கணும்? அது வந்து அபிக்கு தகவல் சொல்ல போனப்ப அங்க பிரேமாவும் இருந்திருக்காங்க. போலீஸ் அங்க போறதுக்கு முன்னாடியே நீங்க தகவல் சொன்னது உண்மைனா அபிய மௌனமா இருந்தா பக்கத்துல இருக்க தன்னோட தங்கச்சிக்கிட்டே ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லாம போலீஸ் வந்து சொல்ற வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இருந்தா? என்ன பதிலே காணோம்? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மயக்கமா இருக்கு. நான் போறேன். யோசிக்க இன்னும் டைம் கேட்குறீங்க, அப்படிதானே? இதை பாருங்க, நீங்க எதேதோ பேசி என்ன குழப்புறீங்க. இன்னும் ஒரு கேள்வி தான் பாக்கி இருக்கு. எதா இருந்தாலும் சீக்கிரமா கேட்டு அனுப்பிச்சிருங்க. அபிக்கும் கார்த்திக் கொலைக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க, அபிக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இது பாருங்க, நீங்க இப்படி மறுபடியும் என்னை எதேதோ கேட்டு உங்களுக்கு சாதகமா பதில் வரும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா கார்த்திகை நான் தான் கொன்னேன். என்ன தூக்குல போடுங்க. ஒரு நிமிஷம். போலீஸ்காரனை மடையன்னு நினைக்காதீங்க. 4 கேள்வி கேட்டதுக்கே உங்களுக்கு மயக்கம் வருது இல்ல? இன்னும் என்கிட்ட 4000 கேள்வி இருக்கு. அது ஒன்னொன்னா நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு உண்மையும் தானா வெளியே வந்துடும். உங்களை சுத்தி நீங்க கட்டி இருக்கிறது பெரிய கோட்டை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சாட்சிகளும் சந்தர்ப்பங்களும் டிபார்ட்மெண்ட்டுக்கு சாதகமா அமைஞ்சா அந்த கோட்டை தரமட்டமாயிடும். உங்களுக்கு இன்னும் 10 நாள் டைம் தரேன். அடுத்த முறை நான் விசாரணைக்கு வரும்போது நீங்க என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும்.
உண்மையை தவிர நீங்க வேற ஏதாவது சொன்னீங்க, உண்மை யாருக்கு தெரியுமோ அவங்களும் உங்க கூட ஜெயிலுக்கு வந்துருவாங்க. அது யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். இவ்வளவு நேரம் உங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் அது யாருங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மேடம், ஆஹா, 10 பொருத்தமோ அம்சமா பொருந்தி இருக்கு. இது மேட் ஃபார் ஈச் அதர் ஜாதகம். சந்தோஷம். இது கடவுள் போட்ட முடிச்சு. இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எப்படி சொல்றீங்க? பையனுக்கு மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். பொண்ணுக்கு விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். அதனால 10 பொருத்தமும் அம்சமா பொருந்தி இருக்கு. 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஜாடிக்கு மூடி போட்டது போல நச்சுன்னு பொருந்தி இருக்கு. ஆமாம்மா, சுத்தமா ஜாதகமா இது. பையன் ஜாதகத்துல தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி மகரத்துல உச்சத்துல இருக்காரு. இப்படி 2க்குரியவர் 11ல, அதுவும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமா. குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் பெற்ற ஜாதகம்ல இது. இது வரைக்கும் நான் பார்த்ததுல யாருக்குமே இப்படி அமைஞ்சதே இல்லை. சந்தோஷம் ஜோசியர். சின்ன வயசுல இருந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்னு வளர்ந்தவங்க. ஓ, அப்படியே நிச்சயம் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. நல்ல நாள் தானே, நிறைய இருக்குது. நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணலாம். கல்யாணத்துக்கு அடுத்த மாசம் 9ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அப்படியே செஞ்சிடலாம். சரிங்க. இது எதுவுமே நடக்காது. மகா, உனக்கும் அரவிந்துக்கும் நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றேன்னு நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன். யார கேட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க? எனக்கு தான் அதுல விருப்பம் இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேனே. நான் இதுவரைக்கும் நீ என் தங்கச்சி பொண்ணுன்னு அன்பா நடந்துகிட்டு இருக்கேன். என் கண்டிப்பை நீ பார்த்ததில்ல. தேவைப்பட்டா என் கடமையை செய்ய நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். ஆனா நீ அதை தாங்க மாட்ட. என்ன மாமா, மிரட்டுறீங்களா? ஏமா அப்படி பேசுற? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எனக்கு மாமாவை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் நல்லா தெரியும். என் மாமா என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவர். கல்யாணத்தை கூட என் விருப்பப்படியே செய்ய விட்டுருப்பாரு. ஆனா நீங்க தான் மகாவை அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அரவிந்த் உடனடியே கனடால இருந்து வர சொல்லுங்கன்னு அவரை குத்தி குத்தி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கும் அரவிந்துக்கும் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு எனக்கு காரணம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் உன பச்சை குழந்தை இல்லாத. அபாண்டமா பேசாத மகா. நான் இந்த வீட்ல இல்லாத நேரத்துல இந்த வீட்ல என்னென்ன நடக்குது, நீங்க என்ன பத்தி என்னென்ன பேசுறீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அத்த. என்கிட்டயே நடிக்காதீங்க. ஏமா என்ன முறைக்கிற? நான் எதுவும் மகா கிட்ட சொல்லல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏ மகா, என்ன மாட்டி விடுறியா? நான் ஏன் உன்ன மாட்டி விட போறேன்? எனக்கு தெரியாதா என் அத்தை யாருன்னு? இத பாருடி, சும்மா இருக்க சங்க அனாவசியமா ஊதி விட்டுறாத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நல்ல காரியம் நடக்கிறப்ப நான் வாய் திறக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். அடங்கி உடங்கி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க, இல்ல நடக்கிறதே வேற. மம்மி, டோன்ட் கெட் டென்ஸ். மகாவை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க நிச்சயதார்த்த டேட்டும் மேரேஜ் டேட்டும் மட்டும் கூறீங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், நீ என்னடா பாத்துக்கிறது? உன்னால என்னடா செய்ய முடியும்? மகா, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அப்புறம் நான் யாருன்னு உன்னை காட்டுறேன். உனக்குதான் அரவிந்தன்னு
நாங்க ஆரம்பத்திலேயே எனக்கு பாருங்க. மைத்ரி ஏய் மைத்ரி விடுங்க. நீ எதுக்கு இங்க வந்த உன் பிரச்சனை தான் அமைதியா இரு. ஏய் மரியாதையே கூட வா. கைய விடுங்க. எனக்கு தெரியும் ஏ ரம்யா உன் கஸ்டடியில தான் இருக்கா. இன்னைக்கு காலையில என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி என்ன மன்னிச்சிடுமான்னு ஓடு அழுதா. இந்த போன் காலை ட்ரேஸ் பண்ணிட்டோம். அது எங்கேயோ ஏற்காடு பக்கத்துல இருக்கா. நீ தான் அவளை அனுப்பிச்சு வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. வா. ஏய் மைத்ரி கைய விடுங்க. நிறுத்து. அனாவசியமா கலாட்டா பண்ண நீ கம்பி என்ன வேண்டியதா வரும். யோ என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கல நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. குடும்பத்தோட எல்லாத்தையும் வச்சு கொளுத்திடுவேன். வா. போத நிறுத்துங்க. இங்க ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. மகாவோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க நடுவுல வந்து கலாட்டா பண்ணாதீங்க போங்க. என் குடும்பம் நாசமா போகணும், நடுத்தருவுல நாண்டுகிட்டு சாகணும். உன் குடும்பம் மட்டும் நல்லா வாழணுமா? இந்த கல்யாணம் நடந்துருமா? நடக்கத்தான் விட்டுருவானா? என் மக எனக்கு கிடைக்கலனா இவ கல்யாணம் நடக்காது. கருமாதிதான் நடக்கும். ஹேய் ஹூ ஆர் யூ மேன்? முதல்ல மகாவை வீடு. தேவையில்லாம இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா? இந்த பார், நான் தான் மகா கழுத்துல தாலி கட்ட போறவன். கல்யாணத்துக்கு வந்து அச்சதையை போட்டுட்டு போ. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா ஒன்ன முதல்ல போட்டு தள்ளுவா. உங்களை கல்யாணம் பண்ற எவனா இருந்தாலும் அவனுக்கு அல்பாயுஸ் தான்டா. அவன் சாவு என் கையில தான்டா. பாக்குறியா? பாக்குறியா? வேண்டாம் பொண்ணு பண்ணிடாத. ஏய் உன் புள்ள கழுத்தை கத்தி வச்சதுக்கே இப்படி பதறிய. என் புள்ளைய கடத்திட்டு போய் இவ கல்யாணமே பண்ணி வச்சிருக்காள. எனக்கு எப்படி பதறும்? பார், நான் கடல்ல தொழில் பண்றவன். இதுவரைக்கும் 10 பேருக்கு மேல கொலை பண்ணிருக்கேன். ஆனா எந்த சாட்சியுமே கிடையாது. ஏன் தெரியுமா? வெட்டி கூறு போட்டு நடுக்கடல சுறாவுக்கும் திமிங்கலத்துக்கும் படையல் போட்டுருவேன். இந்த மகா கதைய எப்பவோ முடிச்சிருப்பேன். என் பொண்ணு இருக்கிற இடம் இவ ஒருத்திக்கு தான் தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னும் இவ உயிரோட இருக்கா. இங்க பாருங்க, அவங்க கல்யாணம் பண்ணி முடிஞ்ச கையோட அவங்க காணாம போனதுதான். எனக்கு வேற எதுவுமே தெரியாது. பொய் சொல்லாத. போன வாரம் நீ ரம்யா அக்கவுண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பியிருக்க. அனுப்புனியா இல்லையா? சொல்லு. என்ன சொல்றீங்க? நடிக்காத. என்ன படிக்காத முட்டாள் நினைச்சியா? ரம்யா பேங்க் அக்கவுண்ட் நம்பரை நாங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். போன வாரம் அவ அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் பணம் கிரெடிட் ஆயிருக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸுகள்ல உன்னை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. நீதான் அவளுக்கு அந்த பணத்தை அனுப்பி இருக்கணும். யோ சும்மா நிறுத்தியா? உன் பொண்ணு அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆச்சுன்னா அதுக்கு மகா எப்படி பொறுப்பாக முடியும்? காக்கா உக்கார பணம் விழுந்த கதையா? நீயே ஏதோ முடிவு பண்ணிட்டு வந்து இங்க கலாட்டா பண்றியா? என்ன அர்த்தம்? மரியாதையா வெளியே போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். இங்க பாரு மகா, என் மகன் ரம்யாவும் அவளோட லவரும் என் கையில மாற்ற நாள் வெகு தூரத்துல இல்ல. நாங்க அவளை நெருங்கிட்டோம். நீ போட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் அவ அக்கவுண்ட்ல தான் இருக்கு. அந்த பணத்தை அவ ஏடிஎம்ல எடுத்த அடுத்த நிமிஷம் அவ எந்த ஊர்ல எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கானே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ கதை கந்தலாம். அவங்க மாட்டினா விடுடா. அவங்களுக்கு இழுத்துட்டு வந்து துடிக்க துடிக்க உன் கண் முன்னாடி வச்சுட்டான். கண்டதுண்டமா வெட்டுவேன். அந்த ஓடுகாணி நாயை வெட்டி கூறு போடுறத நீ கட்டாயம் பார்க்கணும். அதுக்காக நீ உயிரோட இருக்கணும். ஐயோ, இது பாருங்க, அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஒருவேளை அவங்க உங்க கையில மாட்டினா கூட தயவு செஞ்சு அவங்கள ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அவ உங்க பொண்ணு. என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ஏன் தப்புதான். என்ன கண்டு துண்டமா வெட்டி போடுங்க. அப்பவாவது உங்க ரத்த வெறி இறங்கட்டும். ஆனா அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ்.
ப்ளீஸ். உன்னை விட மாட்டேன் மகா. என் மகா ஓடி போன அவமானத்துல என் குடும்பம் துடிச்சா மாதிரி உன் கண்ணு முன்னாடியே அவ சாகிறத பார்த்து கதறி கதறி துடிக்கணும். அதுதான் உனக்கு தண்டனை. என் மக சாவு என் கையில தான். ஆனா அது உன் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். ராஜசேகர், என்னடா இப்ப உனக்கு ஒண்ணு சொல்றேன். மகாவுக்கு இவன் கூட மட்டும் இல்ல, வேற எவன் கூடயும் கல்யாணம் நடக்காது. அதையும் மீறி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மணமேடையிலேயே வச்சு மகாவை துண்டு துண்டா வெட்டுவேன். ஒருவேளை அதையும் மீறி அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவளை எதுவும் செய்ய மாட்டேன். அவளுக்கு தாலி கட்ட விட வெட்டுவேன். அவளை குடும்பம் நடத்த விட மாட்டேன். எந்த நேரத்திலையும் அவளுக்கு புருஷனா வரவன நானும் என் ஆளுகளும் கொல்லுவோம். மகா இனிமே காலம் பூரா வாளா வெட்டியாத்தான் இருக்கணும். என் பொண்ண ஒரு கார் டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்காக காலம் பூரா இந்த பொண்ணு ஒண்ணு கண்ணிகளியாம இருப்பா, இல்ல வாளா வெட்டியா இருப்பா. எந்த காலத்திலையும் இனிமே அவ ஒரு குடும்ப பொண்ணா தீர்க்க சுமங்கலியா வாழ முடியாது. அப்படி அவ வாழ்றதுக்கு விட மாட்டேன். இது நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம். இத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். மகா, புரிஞ்சுதா? நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என் பையன் கல்யாணத்தை தடுக்க நீங்க யாருடா? சரி, உட்காருங்க. மகாவ நீங்க பேசாம இருங்க. ஜோசியரே, அம்மா, நாளைக்கு நிச்சயம். அப்புறம் அடுத்த மாசம் கல்யாணம் சொன்னீங்கல்ல, தேதி எழுதுங்க. இல்லம்மா, அன்னைக்கு ஏதோ நல்ல நாள் மாதிரி தெரிஞ்சது. ஆனா யோ, பொம்பளை நானே பயப்படாம இருக்கேன், நீ என்னையா நடுங்குற? நாளை குறியா? சரிங்கம்மா. சாந்தி, அவசரப்படாத. நீங்க பேசாம இருங்க. நிச்சயம் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். ஏய், விளையாடுற நீ? கல்யாணம் பண்ணா மகாவை கண்டதோண்டமா வெட்டுவேன்னு சொல்லி அந்த வைத்தியை சவால் விட்டு போயிருக்கான். மகா பொணமா இருந்தாலும் அந்த பொணத்துக்கு என் பிள்ளை தாலி கட்டுவா. இந்த கல்யாணம் நடக்கும். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். ஜோசியரே, நாளை குறிங்க. எங்க போனை கொடுங்க. அண்ணே, எப்படி இருக்கீங்க? ஒரு நல்ல செய்தி. நாளைக்கு அரவிந்துக்கும் மகாவுக்கும் நிச்சயதார்த்தம். ஆமா அண்ணே, காலையில 9 மணிக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. அப்புறம் இங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ஆமா, அதேதான். சரி, இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நான் அதை அப்புறமா பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. Excuse me. உங்க வீட்டு ஹால் வரைக்கும் ஒருத்தர் வந்து நின்று கூப்பிடுறாரு. அது கூட கவனிக்காம கிச்சன் வேலையில் ரொம்ப மும்முரமா இருக்கீங்க போல இருக்கே. சாரி சார், உட்காருங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. இல்லை சார், இப்பெல்லாம் காக்கி சட்டையை பார்த்தாலே கை கால்லாம் நடுங்குது.
பொதுமக்களுக்கு காக்கி சட்டியை பார்த்தோன்னு சந்தோஷம்தான் வரும். தப்பு செஞ்சவங்களுக்கு தானே பயம் வரும். நீங்க எந்த அர்த்தத்துல பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் எந்த அர்த்தத்திலே சொல்லலை, பொதுவாக தான் சொன்னேன். போலீஸ் வந்து பொதுமக்களுடைய நண்பன் தானே. ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களை என்கொயரி பண்ண வந்தேன். உங்கள் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கல. ஃபார்மல் என்கொயரி எல்லாமே சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இறந்த துக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும், அதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. என் புருஷன் மர்டர் பத்தி நான் என்ன சார் சொல்றது? அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். இறந்தது உங்கள் ஹஸ்பண்ட் தானே. ஒரு அயோக்கியனை பத்தி நான் என்ன சார் சொல்றது? அந்த ஆள் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். டோன்ட் கெட் எமோஷனல். என்னதான் புருஷனை பிடிக்கல அயோக்கியனாலும் ஒரு சம்பிரதாயத்துக்காவது அவருடைய ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு, எங்க கார்த்திகோட ஒரு ஃபோட்டோ கூட இங்கே காணுமே. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன பதில் தான் சார். என் புருஷன் நல்லவனா இருந்திருந்தா போட்டோ என்ன கோயிலே கட்டியிருந்திருப்பேன் சார். அந்த அயோக்கியனுக்கு எதுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் தான்? பாவம், கார்த்திகால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவன் கொடுமைப்படுத்தியிருக்கான்ல ராஸ்கல். இந்த மனநிலையில் உங்ககிட்ட கார்த்திகை பற்றி பேசக்கூடாது தான். என்ன பண்ணுறது, எங்களுக்கும் டியூட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், கார்த்திக் இறந்த செய்தி உங்களுக்கு எப்போ தெரியும்? போலீஸ் வந்து சொன்னாங்க, அப்புறம் தான் எனக்கு தெரியும். அது எனக்கே தெரியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதே நான் தான். அதுவும் இல்லாமல் ஸ்பாட்டில் இருந்த ஆளும் நான் தான். இல்லை, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. ஆனால் நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ப்ரொசீஜர் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கொயரிஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கும் முன்னாடி உங்களுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்லை இல்லை, எனக்கு இந்த விஷயத்தை முதல்ல சொன்னதே உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான். இல்லை, எங்கள் அண்ணி, ஐ மீன் சாரி, உங்கள் ஃப்ரெண்டு இளவரசி உங்கள் ஹஸ்பண்டை கொண்டதுக்கப்புறம் அவங்க மூலிமா ஏதாவது தகவல் உங்களுக்கு? என்ன சார் பேசுறீங்க? என் க்ளோஸ் ஃப்ரெண்டே என் புருஷனை கொன்னிருக்கா. அவ எந்த மனநிலையில, என்ன டென்ஷன்ல எப்படி இருந்தாலும் அவ எப்படி? என்ன என்ன சார் கேள்வி இது? கரெக்ட், இதை தான் நானும் ஃபீல் பண்ணேன். உங்கள் உயிருக்குயிரான பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் உங்கள் புருஷனை கொலை பண்ணியிருப்பாங்கன்றத நீங்கள் நிச்சயமாக நம்புறீங்க? எனக்கு என்னமோ நான் நம்புறேன் சார். சரி, இளவரசி இந்த வீட்டில் கார்த்திகோட தங்கி இருந்திருக்காங்க சார். இளவரசி என் வீட்டில் தங்கியிருந்தா. ஓகே, அதுக்கு உங்கள் முழு சம்மதமும் இருந்ததா? உங்க கேள்வியே தப்பா இருக்கு சார். இளவரசிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் மனஸ்தாபம் ஆகி அவ வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்க போறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தா. நான் தான் அவளை கம்பல் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சம்மதமும் என்னுடைய ஒத்துழைப்பும் இல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? நீங்க சொல்றது கரெக்டு தான். ஏன்னா நானும் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டேன். அவங்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் கேட்ட கேள்வி தப்பு தான். சார், நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். உங்ககிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். அதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கார்த்திக், நான் என்ன கேட்குறேன்னா, கார்த்திக் இளவரசி கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் அந்த மாதிரி? இதை நீங்கள் ஓப்பனாகவே கேட்கலாம். நிச்சயமா இல்லை. இருக்கக்கூடாது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ஆம்பளையை கொண்டிருக்கா, அதுவும் தன்னுடைய புருஷன், குழந்தை, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி, சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்து. நான் என்ன கேட்குறேன்னா, இளவரசி கார்த்திகை கொல்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சார், என் வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி வக்கரமான எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் அது எங்கள் வீட்டில் கிடையாது. ஈசிஆர் பங்களாவில் அவர் தனியாக உட்காந்து குடிச்சிருக்கணும். அந்த நேரத்தில் இளவரசி அங்கே போயிருக்கணும். அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவகிட்ட அந்த வக்கர எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கணும். அதோட விளைவு? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா கார்த்திகோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் அவர் குடிச்சிருக்காருன்னு தான் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது 75% தான் மேட்ச் ஆகுது. இன்னொரு 25% கன்ஃபியூஷன்லேயே இருக்கே. ஆமாம், கார்த்திக் ரெகுலராக வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா? இல்லை சார்.
கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா அதுக்கப்புறமா அவர்கிட்டேருந்து ஸ்மெல் வரும்போது அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அப்போ அவரு நான் ஏதோ கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன், புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டேன்னு என்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் இளவரசி இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் அவரை நான் ட்ரிங்க் பண்ண அலோவ் பண்ணதே கிடையாது. குட். இளவரசி ஒரு சேஃப்டியான இடத்துல தான் தங்கியிருந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கார்த்திக்கும் இளவரசியும் காலேஜ் மேட்ஸ். அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் கார்த்திக் இளவரசியை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காரு. இவங்க கார்த்திக் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பாவம், அதனால் ஏகப்பட்ட கஷ்டத்தை கார்த்திகால் அனுபவிச்சிருக்காங்க. இதுவும் கார்த்திக்கோட விபரீதமான எண்ணமோ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் இல்லையா? அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். எனக்கு தெரியும். அப்படி பார்த்தா இளவரசி உங்கள் புருஷனை கொன்னது சரின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சார், எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு டார்ச்சர் வந்தா இதை தான் சார் முடிவா எடுப்பா. சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இளவரசி நீங்கள் ஏன் போய் பார்க்கல? ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷனில், கோர்ட்டில், இல்லை ஜெயிலில். எப்படி சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் எப்படி மூஞ்சியை பார்த்துக்க முடியும்? அந்த மாதிரி சூழ்நிலையில் அவளை போய் நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்காதா? அவளுக்கு அந்த தர்ம சங்கடத்தை கொடுக்க நான் விரும்பலை சார். என்னங்க நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண, அதனால் இளவரசி போய் பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க? கொன்னது உங்கள் புருஷனை, உங்களுக்கு கோவம் வரல? ம், கோவம் இல்லை சார், ஆனால் வருத்தம் இருக்கு. வருத்தப்படுறீங்களா? இளவரசி கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க. அதனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசி பார்த்தேன். இப்போ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக பேசி பார்த்தேன். பட் அதுக்கும் எந்த பதிலும் வரல. இப்போ ஒரு போலீஸ்காரனை உங்ககிட்ட கேட்குறேன். இளவரசி கார்த்திகை கொண்டதுக்கப்புறம் அந்த தகவலை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை? என்ன சார், இதையே எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப கேட்பீங்க? இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. ஒரு கேள்விக்கு 100 தடவையா பதில் சொல்ல முடியும்? 100 தடவை இல்லை, நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் 1000 தடவை பதில் சொல்லி தான் ஆகணும். இளவரசி என்னடனா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கார்த்திகை கொலை பண்ணதோ அவங்க உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணதோ சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுத்தா அவங்க சொன்னது பொய்யா இல்லை நீங்கள் சொல்றது பொய்யா? யார் பேச்ச நான் நம்புறது? இந்த கேள்விக்கு விட தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். சார், நான் அபி என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சு? என்னாச்சு? உட்காருங்க. இந்தாங்க. என்னாச்சு? சார், நான் மாசமா இருக்கேன் சார். ஒரு கொலைக்காரனோட குழந்தைய என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன் சார். பகல ஒரு மன போராட்டத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் சார். விசாரணைங்கிற பேர்ல ஏன் சார் நீங்களும் என்ன போட்டு இப்படி கொல்றீங்க? எதையெல்லாம் நான் மறந்துருக்கணும்னு நினைக்கிறேனோ அதையே ஏன் சார் திரும்ப திரும்ப கேட்குறீங்க? காக்கி சட்டை போட்டுட்டா உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லாம போயிடுமா சார்? ஒரு கர்ப்பிணி பொண்ணு மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்க சார். தயவு செஞ்சு கேள்வி மேல கேள்வி கேட்காம என்னை விட்டு போயிடுங்க சார். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. என் புருஷனை பத்தி எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தாதீங்க. அந்த அயோக்கியனை பத்தி என்கிட்ட இனிமே எதுவுமே கேட்காதீங்க. என்னை விட்டுடுங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். ப்ளீஸ் போயிடுங்க சார், போயிடுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்கேருந்து போயிடுங்க. ப்ளீஸ் போயிடுங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.